வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். மேகங்களின் தேடலில் இன்றைய தேடல் உடைந்த நிலாக்கள் என்கின்ற புத்தகத்தில் பா. விஜய் அவர்கள் எழுதிய கவிதையின் சுருக்கம்தான் இந்த படைப்பு. ஷாஜஹான் மும்தாஜுக்காக ஒரு மாளிகை, கல்லறை மாளிகை கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. தற்காலிகமாக ஒரு கல்லறையில் புதைச்சும் வச்சுட்டார். ஆனால் அந்த கல்லறை மாளிகை இந்த உலகையே வியக்கும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அந்த பொறுப்பு அந்த மாளிகையினுடைய புகைப்படத்தை வரையணும், ஓவியத்தை வரையணும் அப்படின்னு அரண்மனை ஓவியன் ஹரினுக்கு வழங்கப்படுகிறது. ஹரின் ஒரு 4 ஓவியங்களை வரைஞ்சு கொடுக்கிறார். ஆனால் 4லையும் திருப்தி இல்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு மிரட்டல் விடப்படுகிறது அந்த ஹரினுக்கு. அது என்ன அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு உனக்கு தரப்படுகிறது. அடுத்து நீ வரையக்கூடிய ஓவியம் எனக்கு பிடித்த மாதிரி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் சோகத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டளை இடப்படுகிறது. இந்த குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஹரினினுடைய மனைவி திலோத்தி அரசரை சந்தித்து எங்களுக்கு 1 மாதம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் 1 மாதம் இந்த ஹரினும் திலோத்தியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த 1 மாதம் முடிந்த பிறகு திலோத்தி ஒரு கடிதத்தை ஹரினுக்கு கொடுத்துட்டு, அதாவது வச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அது என்ன கடிதம் அப்படின்னா, நீ என்னுடன் சந்தோஷமாக இருக்கிறாய், அதனால் உன்னால் சோகமாக வரைய முடியவில்லை, இப்போ நான் இறந்து விடுகிறேன், யமுனை நதியில் விழுந்து உன்னால் வரைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதம். அந்த சோகத்தின் நினைவாக வரையப்பட்டது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாஜ்மஹாலினுடைய அந்த வடிவம் அப்படிங்கிறது. இந்த வடிவம் அரசருக்கு பிடிச்சு போயிடுது. சரி, 1 மாதம் அவகாசம் கேட்ட திலோத்தி இருக்காங்களான்னு கேட்டால் அவங்க யமுனை நதியில் விழுந்து இறந்ததுனால தான் இந்த ஓவியம் வந்தது அப்படிங்குது. சரி, அப்போ ஹரின் அவரும் யமுனை நதியில் விழுந்து இறந்துட்டாரு. எல்லோருக்கும் யமுனை நதி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதிலிருந்து கவிஞர் பா. விஜய் கடைசியில் எழுதியிருப்பார், எல்லா நதிகளுமே சிரித்து கொண்டு ஓடுகிறது, ஆனால் அழுது கொண்டு ஓடக்கூடிய ஒரே நதி யமுனை நதி மட்டும்தான் அப்படின்னு. யமுனை நதி எத்தனையோ காதல்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு கல்லறை மாளிகை தான் தாஜ்மஹால். ஆனால் தாஜ்மஹாலில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசப்படாத ஒன்று ஹரின் திலோத்தியினுடைய காதல். நன்றி.